ஷேர் பழக வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு 8 ஜனவரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எது இருக்குன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னையோடைய பிரைஸ் செக்ஷன் மார்க்கெட் நடந்தது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு மார்க்கெட்டில். ஸோ ஒரு 3 நாளாக ப்ராஃபிட் புக்கிங் நான் சொல்லுவேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது, ஒரு விக்கு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் மாதிரி இந்த 26,100ல் ஒரு பெரிய விக்கு, திருப்பி இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு பின்பார் மாதிரி வந்து பெரிய விக்கு. ஸோ இதெல்லாம் என்ன கிளியராக இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, கீழே இறங்க எவ்ரி ஒரு 100 பாயிண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ ஷார்ட் போகிறது ரிஸ்க்குன்றதை இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் அப்படி தான் இருக்குது. இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த டபுள் பாட்டமுக்கு அப்புறம், ஸோ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த சப்போர்ட், இந்த டபுள் பாட்டமுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஹையர் ஹைஸ் ஹையர் லோ ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது லோ அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோஸு. இந்த லோவை விட இந்த லோ வந்து இந்த இடம் 25,990 இல்லை 25,950க்குள்ள சப்போர்ட் எடுத்துட்டு ரைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரை மார்க்கெட் இன்னும் பிரேக் அவுட் ஆகல, மார்க்கெட்டை நம்ம புல்லிஷ் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஐஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐயை விட இந்த ஐ அதிகம். ஸோ இதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ. ஸோ ஹையர் ஐஸ் ஹையர் லோஸ் ஃபார்மேஷன் வந்து புல்லிஷ் வியூவில் இருக்குது டே டைம் ஃப்ரேமில் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இதே உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் காட்டுறேன். ஸோ நேற்று வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்றதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இந்த டிராயிங்கை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னில் தான் வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இதில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அகைன் நம்ம வந்து புல்லிஷ் வியூக்கு டேர்ன் ஆகலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பிரேக் அவுட் மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது வந்து கிளியர் பிரேக் அவுட் கிடையாது. ஏன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் அகைன் மாறணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூர் ப்ரைஸ் ஆக்ஷனு. லோயர் லோஸ் லோயர் ஐஸ் வந்து ஃபார்மேஷன் வந்து நடந்திருக்கு மார்க்கெட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஹை அப்படின்னா கீழே இறங்கிட்டு இதை நம்ம வந்து லோ அப்படின்னா திருப்பி இது ரைஸ் ஆகிட்டு இந்த லோயர் ஐஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஐ, இது வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஐஸ். ஸோ இந்த லோயர் ஐஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி திருப்பியும் இது வந்து லோ. ஸோ இந்த லோவை கட் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி மேலே வரும்போது இந்த பழைய ஐக்கு முன்னாடியே வந்து திருப்பி ஒரு பேரிஷ் கேண்டில், அகைன் இன்னொரு லோ. இந்த லோ வந்து இந்த லோவை விட கட் பண்ணி கீழே போயிருக்கு. திருப்பி ஐ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதி கூட வரல, திருப்பி மார்க்கெட் இறங்கிடுச்சு. திருப்பியும் வந்து ஐ லோ. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் ஐஸ் லோயர் லோ ஃபார்மேஷன் தான் இருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டை நம்ம வந்து பிரேக் அவுட்னு எடுக்கிறது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ இது மேலே போயிட்டு திருப்பியும் இந்த இடத்துல வந்துட்டு புல் பேக் ஆகிட்டு மேலே போச்சு அப்படின்னா இங்கே லோ, இது லோ, இது ஐ, இந்த ஐயை பிரேக் பண்ணிட்டு இது போச்சுன்னா இன்னொரு ஐ. ஸோ இந்த ஃபார்மேஷன் நமக்கு கிடைக்கும். இது கிடைக்கும் போது புல்லிஷாக மார்க்கெட் மாறுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு, இன்னும் ஹையர் ஐஸ் ஹையர் லோ ஃபார்மேஷன் வந்து நடக்கல. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இப்படி இறங்கிட்டு திருப்பியும் வந்து ஒரு புல் பேக் ஆகிட்டு மேலே ரைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஐயை பிரேக் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா இந்த ஃபார்மேஷன் கிடைக்கும். ஸோ நான் பார்ஷியலாக அக்குமுலேட் பண்ணுறவங்கன்ற வேணா இந்த லெவலில் பார்க்கலாம். நான் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா பழைய ரேலியில் அப்படி தான் நடந்தது. ஸோ இந்த மூவ் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஹையர் ஐஸ் ஹையர் லோஸ்லாம் இல்லை, மேலே ஏறிச்சு ஒரு கன்சால்டேஷன், இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போச்சு. ஸோ இந்த மாதிரி மூவையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்ஷியலாக அக்குமுலேட் பண்ணுறவங்களுக்கு வேணா இந்த ஜோன் வந்து ஓகேவா இருக்கும். இல்லை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு எடுத்தோன்னே போகிறதுக்கு பதிலாக ஒரு சின்ன புல் பேக் கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடைச்சிது அப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் அடுத்த ஆல் டைம் ஐயை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நான் சொல்ல வேண்டியது. இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் அகைன் மாற்றிக்கிறேன். ஸோ சப்போர்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 26,000 இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனில் நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை இந்த 26,373. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம வந்து எக்ஸ்பைரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த மூணு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதுன்னு. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய வியூ பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்து இன்னும் ஒரு 100 பாயிண்ட்ல இருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் ஷார்ட் போக மாட்டேன். எந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுதோ, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஏறினாலும் எனக்கு ஓகே தான். இல்லை இங்கே வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்தாலும்
நான் வந்து லாங் சைட் தான் வந்து ட்ரேட் எடுக்கலாம்னு இருக்கேன். இதுதான் என்னுடைய வியூ மார்க்கெட்ல. இப்போ புட்கால் ரேஷியோவில் எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். பிசிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 0.7 இருக்கு. மேக்ஸிமம் கால் ரைட் பண்ணது வந்து 26,200. ஒரு 100 பாயிண்ட் வேகமாக போச்சு அப்படின்னா இந்த கால் வந்து அன்வைண்ட் ஆகிட்டு நிறைய புட் ஆப்ஷன் ரைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்தது ஒரு 1 ஹவர்ல ஒரு 20 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ்ல இந்த கால் ரைட்டிங் வந்து மாறுச்சு அப்படின்னா நம்மளுடைய புல்லிஷ் மொமெண்டம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அடுத்த ஹையஸ்ட் கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 26,500 இருக்கு. ஸோ ஒரு 300 பாயிண்ட் கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பைரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கால் ஆப்ஷனுடைய வைண்டிங் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே டைம்ல இப்போ பிசிஆர் வந்து 0.7 இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அதிகமாக புட் ரைட் பண்ணாங்க, இந்த கால் ஆப்ஷன் அன்வைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒன்றுக்கு மேலே போயிடும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு வந்து ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி கிடைச்சிடும். மார்க்கெட் வந்து பெரிய அப்சைட் மூவ்மெண்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா படி பார்த்தீங்கன்னா எங்க மேக்ஸிமம் கால் அண்ட் புட் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் வந்து பெருசாக ரைட் பண்ணல. மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டைரக்ஷன் கிடைக்கல. டோஜி கேண்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது அடுத்த கேண்டில் எப்படி ஃபார்மேஷன்றதை பொறுத்து தான் இதனுடைய டைரக்ஷன் நமக்கு வந்து கிளியராக கிடைக்கும். ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 1 ஹவர் கேண்டில் நான் சொன்ன மாதிரி இந்த ஹையர் ரைஸ் ஹையர் லோஸ் ஃபார்மேஷன் கிடைச்சது அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து கண்டிப்பா எந்த டைரக்ஷன்ல கிடைக்குதோ அதுபடி போகும். ஸோ இப்போ இது ஆல்ரெடி பிரேக் அவுட்ல இருக்கு. ஸோ இது வந்து சின்னதா ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அடுத்த அவர் மேலே ஏற ஆரம்பிச்சது அப்படின்னா கிளியரா நம்ம வந்து புல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா படி இருக்க விஷயங்கள். குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிக்ஸ்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்லாம் வந்து மிக்ஸ்டாக தான் இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வந்து 0.06 ஒரு 15 பாயிண்ட் மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் மிக்ஸ்டாக இருக்கு. டோ ஜோன்ஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் 0.2% வந்து மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு பாசிட்டிவான விஷயம் மார்க்கெட்டில் நான் இன்னைக்கு பார்த்தது வந்து ஐஎன்ஆருடைய வேல்யூவேஷன் திருப்பி வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 90க்கு கீழே வந்திருக்கு. 89.88 ரூபாயில வந்து அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோடைய பழைய க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 90.17 பைசால இருந்தது. இப்போ 89.88, அதாவது 0.3% வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்கு ஐஎன்ஆரோடைய வேல்யூ. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவ். எஃப்ஐடிஏ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்ல ஒரு 5 ட்ரேடிங் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் மட்டும்தான் 3200 கோடி, கடைசி 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி 36 கோடி செல் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து எஃப்ஐ டேட்டா படி பாத்தீங்கன்னா 1500 கோடி வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 கோடின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 3000 கோடிக்கு மேல போச்சு அப்படின்னா தான் மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷனை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா டிஐ உடைய சப்போர்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஒரு 3000 கோடி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் சொல்ல வந்த விஷயங்கள். ஐடி செக்டார் நான் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி டெலிகிராம்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரீபவுண்ட் ஆயிருக்கு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஒரு இன்னொரு 1.5% இறங்கினதுக்கு அப்புறம் ஏறிச்சுன்னா எதனா அக்கோமடேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். பட் அதுக்கு முன்னாடியே ஏறிடுச்சு. இப்படிதான் இருக்கும் மார்க்கெட்டோட பிரைஸ் செக்ஷன். நம்ம நினைச்ச லெவலுக்குலாம் கரெக்டாக வராது. ஸோ இதனுடைய ரிசல்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் கொடுக்க போறாங்க. அது வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய அனலிஸ்ட் வந்து மியூட்டா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெருசா ஒரு க்ரோத் இருக்காது. அடுத்த குவார்ட்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு ஆட்டோ செக்டர்லாம் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ ஆட்டோ செக்டர் 0.8ல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ரெக்கவரி வந்து ஆட்டோ செக்டர்ல இருக்கு. பட் ஸ்டில் டிஎம்பிவி டிஎம்சிவி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் வந்து ஒரு வேல்யூ பையா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதனா ஸ்டாக்ஸ் தான் எனக்கும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.